ஆனால் அதற்குரியவன் நான் அல்ல. உண்மையில் அனைத்து பெருமைகளுக்கும் உரியவர் அது யார் என்று அவசியமானதாகும். நாங்கள் கந்தர்வர்கள், தூய்மையை பெரிதாக மதிப்பவர்கள். அதனால் சூரிய குலம் இவரின் நீதிக்கு பிரபஞ்சத்தில் எவராலும் சவால் விடுக்க இயலாது. மேலும் தங்கள் புதல்வி யமி நீரின் வடிவத்தின் வம்சம் ஒருவரின் குலம் தூய்மை மற்றும் புனிதமாக இருக்க வேண்டும். தங்கள் தமது பார்வையில் தூய்மை மற்றும் புனிதத்தை பற்றி என்ன எண்ணுகிறீர்கள் கந்தர்வராஜா? தூய்மையானவர்கள் என்றீர்கள். ஆம் எனில் கூறுங்கள், தூய்மை என்பது யாது? புனிதம் என்பதும் யாது? உயிராகும். விடியல் மற்றும் மாலைக்குள்ளாக நிகழ்வதுதான் பகல். மகா மந்திரமான ஓம் என்ற சொல் 3 எழுத்துக்களின் கலவைதான். புனிதமற்றதா? அது மட்டுமல்ல, தங்களின் குலத்தின் பெயரும் 2 பாவங்களின் இணைப்பாகும். கந்தர் மற்றும் மார்வர்கள். எச்சரிக்கிறேன் இளைஞரே, தாங்கள் யார் என்பதை நான் அறியேன். ஆனால் தாங்கள் சபையில் இருப்பதால் நிச்சயம் முக்கியத்துவம் வாய்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். அப்படி என் தந்தை என்ன தவறாக கூறினார்? ஆம், நாங்கள் கந்தர்வர்கள், தூய்மையை மிகவும் மதிப்பவர்கள். எனில் அதற்கான சான்று என்ன? எடுத்துக்காட்டு இதுதான். நான் இப்போது தங்கள் முன்பு காட்சிப்படுத்தியது. இல்லை, அப்படியெனில் தங்களின் நடனமும் தூய்மையற்றதா? ஆகும். கந்தர்வ கன்னி என்ற முறையில் தாங்கள் அதை நன்கு அறிந்திருப்பீர்கள். அந்த மகாதேவரே, மகாகாளியின் அம்மூவரும் இணைந்து பிரபஞ்சத்தை முழுமையாக்குகின்றனர். அனைத்து உடலும் 5 பூதங்களும் நவரசத்தின் கலவையாகும். அவ்வாறு இருக்கையில் படைப்புகள் யார் என்பதை மிக நன்றாக நான் அறிவேன். தாங்கள் வழியிலிருந்து விலகிவிட்டீர்கள். அதற்கு காரணம் தங்களின் புனிதமற்ற தன்மையாகும். இதற்காக எந்த விளக்கத்தையும் நான் அளிக்க. மனமுகந்து இச்சபையில் என்ன கூற விரும்புகிறீர்கள்? நான் தூய்மையற்றவனா, புனிதமற்றவனா? கூறுங்கள். வேறு எவரோ உள்ளார். அது பிரம்மா, விஷ்ணு. உண்மையில் தாங்களும் தங்களின் புதல்வியும் கூறியது சரியே.